சரி, நம்ம இந்த iPhone 16 Pro Maxஅ வாங்கி 7 மந்த்ஸ் ஆச்சு. நம்மளும் ரொம்ப நாளா இத ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருந்தோம். பட் அதுக்கான சான்ஸ் நமக்கு இப்ப தான் கெடச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் 7 மந்த்ஸ் இந்த iPhone 16 Pro Max எப்படி இருக்கு? இது என்ன வொர்த்தா இருக்கு? அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாரும் இந்த iPhone வாங்குறதுக்கான முக்கியமான ரீசனே இதோட பிரீமியம்னஸ் தான் அண்ட் ஸ்டேட்டஸ் சிம்பல். ஸோ இந்த 2026ல நம்ம ஸ்டேட்டஸ் சிம்பல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க இந்த iPhone 13 Pro Max வச்சிருந்தப்ப நம்ம ஆஃபீஸ்லயே நம்ம மட்டும் தான் வச்சிருந்த மாரி இருந்தது. பட் இந்த 2026ல 16 Pro Max கையில வச்சிருக்கப்போ, கூட ஒரு 10 பேர் 17 Pro Maxலாம் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதோட இன்ஹேண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஈவன் இந்த 13 Pro Max பார்த்தீங்க அப்படின்னா, இத கம்பேர் பண்ணும்போது எனக்கு 13 Pro Maxோட இன்ஹேண்ட் ஃபீல் தான் இன்னுமே பிரீமியமா இருக்கு. உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனோட இன்ஹேண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் புடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதோட டிசைன் பொறுத்தவரைக்கும் சேம் இந்த iPhone 13 Pro Maxலேருந்து அப்படியே தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த 16 Pro Maxல குடுத்துருக்காங்க. பெருசா எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அதே மாதிரி ரியர் சைட்லயும் கிளாஸ் பேக் தான் குடுத்துருக்காங்க. சைட்ஸ் எல்லாமே டைட்டானியம் அலாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம வச்சிருக்க கலர் டெசர்ட் டைட்டானியம். இதே மாதிரி இன்னும் 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளாக் டைட்டானியம், ஒயிட் டைட்டானியம், நேச்சுரல் டைட்டானியம். அண்ட் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ப்ரொடெக்ஷனுக்கு செராமிக் ஷீல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூரபிலிட்டிக்கு IP68 ரேட்டிங் இருக்கு. என்னதான் ப்ரொடெக்ஷன்லாம் குடுத்திருந்தாலும், ₹1,80,000 ஸ்மார்ட் ஃபோன நம்ம கேஸ் போடாம யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 13 Pro Max கொஞ்ச நாள் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் கேஸ்லாம் யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணி தான் இந்த நிலைமை வந்துருச்சு. ஸோ ப்ரொடெக்ஷன் போட்டுக்கோங்க. ஐஃபோனோட டிசைன் எப்பவுமே பிரீமியம் தான். அடுத்து டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளேன்னு வரப்போ, ஈவன் இந்த 13 Pro Maxலயே டிஸ்ப்ளே நல்லா இருந்துச்சு. அதோட சூப்பரா இந்த 16 Pro Maxலயும் நல்லா இருக்கு. ஏன்னா இதுல 6.9 இன்ச் சூப்பர் ரெட்டினா XDR OLED பேனல் குடுத்திருக்காங்க. அண்ட் ப்ரோமோஷன் சொல்லிட்டு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் குடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இதுல வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இதுல HDR சப்போர்ட் Netflix, YouTube எல்லாத்துக்கும் குடுத்திருக்காங்க. வீடியோவோட கிளாரிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே தின்னா தான் இருக்கு. ஸோ வீடியோஸ்லாம் நீங்க ஃபுல் ஃப்ளெஜ்டா பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். கேஸ் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கும். மித்தபடி இதோட டிஸ்ப்ளே சூப்பரா இருக்கு. அண்ட் அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்குமே எந்த இஷ்யூமே இல்ல. ஏன்னா அதுல 2000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் குடுத்திருக்காங்க. இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட குடுத்திருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவுடா இல்ல அப்படின்னாலும் நல்லாவே கிளாரிட்டியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது கேமிங்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஃபோன அடிச்சுக்க வேற எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே கிடையாது. ஸோ ஆண்ட்ராய்டுல நீங்க எந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தாலும் இதுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமே தவிர, இத தாண்டிலாம் எந்த ஸ்மார்ட் ஃபோனும் பெர்ஃபார்ம் பண்ணாது. முக்கியமா நாங்க iPhone 13 Pro Maxே வாங்குனதுக்கு ரீசனே கேமிங்க்காக தான். ஏன்னா கேமிங் ஒரு நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆர் 2 ஹார்ஸ் வரைக்கும் விளையாடுவோம். வீக்கெண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா 4 to 5 ஹார்ஸ் வரைக்குமே இந்த BGMI கேம் நாங்க விளையாடுவோம். அதுக்காக தான் முக்கியமா நாங்க இந்த ஐஃபோனே வாங்குனோம். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. இதுல ஆப்பிளோட A18 Pro சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்குலாம் நல்லா இருக்கும். அண்ட் கேமிங்ன்னு வரும்போது எந்த லேகுமே இதுவரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்ல. ஸோ ஈவன் 2 ஹார்ஸ் நம்ம கேம் விளையாண்டாலுமே சின்ன ஒரு லேகோ, ஃப்ரேம் ட்ராப்போ எதுவுமே ஆனதில்ல. ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது இருந்திருக்கு. அண்ட் கேமிங் விளையாடும்போது லைட்டா ஹீட்டிங் மட்டும் ஆகும். பட் இந்த ஹீட்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா இருக்காது. ஒரு 10 மினிட்ஸ்லயே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். ஹீட் ஆகும்போது அந்த பிரைட்னஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். அதுக்கப்புறம் ஹீட் போனதுக்கப்புறம் பிரைட்னஸ் லெவல் அதுவாவே இன்க்ரீஸ் ஆயிக்கும். அண்ட் ஹீட்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அது வெளியேறிடும். ஸோ ஹீட் அதுல அப்படியே இருக்காது. ஹை ஃப்ரேம் ரேட் கேம்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமிங்லாம் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஐஃபோன நீங்க சூஸ் பண்ணுங்க. வேற எந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த ஐஃபோனுக்கு கம்பேரே பண்ண முடியாது. அடுத்து கேமரா. கேமரான்னு வரும்போது இதுல ரியர் சைடுல 3 கேமராஸ் குடுத்திருக்காங்க. மெயினா 48 மெகா பிக்சல் குடுத்திருக்காங்க. செகண்டரியா 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரோட வருது. மூணாவதா 12 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கு. ஸோ இதுல எடுக்கிற குவாலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே நேச்சுரலா இருக்கும். அதாவது நீங்க சீனரீஸ்லாம் எடுக்கும்போது என்ன இருக்கோ அது அப்படியே காட்டும். எந்த கலரும் பூஸ்ட் அப்லாம் பண்ணாது. நல்ல லைட்டிங்ல வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதோட கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஜூம் பண்ணாலும் பெருசா எதுவும் உடையாது.
பட் நீங்க அந்த விவோ, ஓப்போலலாம் எடுக்கிற மாதிரி கலர்ஸ பூஸ்டப் பண்ணி, ஸ்மூத்தன் பண்ணிலாம் இதுல காட்டாது. என்ன இருக்கோ அப்படியே நீங்க மிரர பார்க்குற மாரி தான். என்ன இருக்கோ அது அப்படியே தான் காட்டும். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் இதுல 12 மெகா பிக்சல் தான் குடுத்துருக்காங்க. ஈவன் இந்த 13 ப்ரோ மேக்ஸ்லயும் அதே தான் இருந்துச்சு. இதுலயும் அதே தான் இருக்கு. எனக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து புடிக்கவே புடிக்காது. ஏன்னா வந்து நீங்க இந்த இமேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுல கலர்லாம் பெருசா பூஸ்டப் பண்ணாது, ஸ்மூத்தன் பண்ணாது. அதனால அப்படியே என்ன இருக்கோ, அது ஒரு மாரி கருப்படிச்ச மாரி தான் இருக்கும். அதனால எனக்கு வந்து இதுல செல்ஃபி கேமரா வந்து புடிக்கவே புடிக்காது. பட் வீடியோஸ்ன்னு வரும்போது, iPhoneஅ அடிச்சுக்க ஆளே இல்ல. ஏன்னா இதோட கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும். அவ்ளோ ஸ்டேபிளா இருக்கும். நீங்க வந்து வீடியோஸ், வ்ளாக்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்கும். அண்ட் நேச்சுரல் கலர்ஸ் தான் வந்திருக்கும். இதுலயுமே பெருசா கலர்ஸ்லாம் பூஸ்டப் பண்ணாது. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்களுமே வந்து சம்டைம்ஸ் வந்து கேமரா இல்லாதப்போ, இந்த iPhoneல தான் வந்து வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஹீட்டிங்லாம் வந்து திடீர்னு தான் வந்து ஹீட் ஆகும். ஸோ அப்ப வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப வந்து நாங்க இந்த iPhoneஅ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வ்ளாக்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஃப்ரண்ட் கேமரான்னு வரப்போ, ஃப்ரண்ட்ல வந்து 4K 60 எஃப்பிஎஸ் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிளாரிட்டி நல்லாருக்கும், குவாலிட்டியா இருக்கும். இதுலயுமே வந்து ஸ்டெபிலிட்டி எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஸோ ஃப்ரண்ட் கேமரால எடுத்த வீடியோ குவாலிட்டி எப்டி இருக்கு அப்டின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓவராலா வந்து கேமரா பொறுத்தவரைக்கும் ஃபோட்டோஸ காட்டிலும் வீடியோஸ் வந்து சூப்பரா இருக்கும். அடுத்து பேட்டரி. பேட்டரின்னு வரும்போது எல்லாருமே iPhoneனாலே பேட்டரிய குறையா தான் சொல்லுவாங்க. ஏன்னா, இதுல வந்து 4685 எம்ஏஎச் தான் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு பேட்டரி வந்து எப்படி சஸ்டெய்னபிலிட்டி இருக்கும் அப்படின்றது நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. பட் நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 7 மந்த்ஸா யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமா 212 டைம்ஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஈவன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளோட பிரைமரி ஸ்மார்ட் ஃபோனா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு ஹெவி யூசேஜ் தான். ரொம்ப ரஃப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். YouTube, Insta யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் கேமிங்குமே ஒரு நாளைக்கு 2 ஹார்ஸ் வரைக்கும் விளையாடுவோம். வீக்கெண்டுன்னு ஆச்சுன்னா 4 டூ 5 ஹார்ஸ் வரைக்கும் நம்ம விளையாடுவோம். ஸோ அவ்ளோ விளையாண்டுமே இதோட எஸ்ஓடி டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8 ஹார்ஸ் வரைக்கும் வந்து சஸ்டெய்னபிளா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் பேட்டரி கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா நீங்க Samsungன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க சார்ஜரும் கையுமா தான் சுத்தணும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். பேட்டரி ஹெல்த்துமே வந்து நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் 7 மாசம் யூஸ் பண்ணியிருக்கோம். 3% தான் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ நீங்களே வந்து கிளியரா பாருங்க இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம். இத சார்ஜ் பண்றதுக்கு 27 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் குடுக்குறாங்க. ஸோ இத வந்து நீங்க ஃபுல் டைம் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஆகுது. ஓவராலா வந்து பேட்டரியும் சூப்பரா தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் எனக்கு முக்கியமா பிடிக்கும். என்னன்னா, ஃபேஸ் அன்லாக்கு ரொம்பவே வந்து குயிக்கா வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ ஆண்ட்ராய்ட்லலாம் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. பட் இதுல வந்து ரொம்பவே குயிக்கா இருக்கும். அதர் ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது இதுல Wi-Fi 7 ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 குடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்கு. இதுல சிம் ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா, நானோ சிம் ஒண்ணு போட்டுக்கலாம். இன்னொரு சிம் வேணும் அப்படின்னா, சிம்மா நீங்க கன்வெர்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது அஸ் யூசுவல் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லயும் இருக்க மாரி தான் இருக்கு. அண்ட் இதுல எக்ஸ்ட்ராவா வந்து 2 குடுத்துருக்காங்க. என்ன அப்டின்னா, அந்த கேமரா கண்ட்ரோலர். இத வந்து நீங்க ஸ்க்ரால் தான் பண்ணிக்க முடியும். பட்டன் மாதிரி கிடையாது. இத நான் பெருசா யூஸே பண்ணதில்ல. இப்ப தான் இந்த டெஸ்டிங்க்காக நான் ரீசென்ட்டா யூஸ் பண்ணேன். ஸோ இத ஸ்க்ரால் பண்ணீங்க அப்டின்னா, இத வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரியர் கேமராலருந்து ஃப்ரண்ட் கேமரால ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல வந்து ஆக்ஷன் கீ ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இத வந்து நம்ம மீட்டிங்லலாம் இருக்கும்போது ஜஸ்ட் இத பிரஸ் பண்ணோம் அப்டின்னா, சைலன்ட்ல போட்டுக்க முடியும். இதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. நான் பெருசா யூஸே பண்ணதில்ல. இத வெறும் சைலன்ட்ல போடுறதுக்கு மட்டும் தான் இந்த ஆக்ஷன் கீய நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைசிங்ன்னு வரும்போது, இத லான்ச் பண்ணப்போ 1,50,000க்கு வந்து சேல்ஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன லாஸ்ட் அக்டோபர் பிக் மில்லியன் டேல தான் வந்து வாங்குனோம். 1,05,000க்கு வாங்கியிருந்தோம். ஸோ 1,05,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பா வொர்த் தான். இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.